எதிர்வரும் ஏப்ரல் 1 முதல் பெட்ரோல் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கும் வகையில் தீர்மானம் ஒன்றை வரைவு செய்யுமாறு எரிசக்தி அமைச்சுக்கு ரஷ்ய துணை பிரதமர் அலெக்சாண்டர் நோவாக் நேற்று உத்தரவிட்டுள்ளதாக ரஷ்ய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த தடையானது ஜூலை 31 வரை நடைமுறையில் இருக்கும் என்று அந்நாட்டு அரசாங்கம் நடத்தும் டாஸ் செய்தி நிறுவனம் முன்னதாக தெரிவித்திருந்தது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியால் உலகளாவிய எண்ணெய் சந்தையில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு விலையில் பெரும் மாற்றங்களுக்கு வழிவகுப்பதாக நோவாக் குறிப்பிட்டார். அதே சமயம் வெளிநாட்டு சந்தைகளில் ரஷ்ய எரிசக்தி வளங்களுக்கான அதிக தேவை நீடிப்பது ஒரு சாதகமான காரணியாகும் என்றும் அவர் மேலும் கூறினார். கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு அளவு கடந்த ஆண்டின் மட்டத்திலேயே இருப்பதாகவும் இது எண்ணெய் பொருட்களின் நிலையான விநியோகத்தை உறுதி செய்வதாகவும் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது உக்ரைன் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியதாலும் எரிபொருளுக்கான பருவகால தேவை அதிகரித்தாலும் ரஷ்யாவின் பல பிராந்தியங்களிலும் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைன் பகுதிகளிலும் பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல்கள் வெளியாகின. அதிகரித்து வரும் எரிபொருள் விலையை கட்டுப்படுத்தவும் தட்டுப்பாட்டை சமாளிக்கவும் பெட்ரோல் மற்றும் டீசல் ஏற்றுமதிக்கு ரஷ்யா பலமுறை கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. தொழில்துறை தரவுகளின்படி ரஷ்யா கடந்த ஆண்டு சுமார் 5 மில்லியன் மெட்ரிக் டன் பெட்ரோலை ஏற்றுமதி செய்துள்ளது. இது நாளொன்றுக்கு சுமார் 1,17,000 பீப்பாய்களாகும். இதே நேரம் மத்திய கிழக்கு போர் சூழலுக்கு மத்தியில் இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களான பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருட்களை இலங்கைக்கு வழங்க ரஷ்யா சம்மதம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது பெட்ரோல் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கும் வகையில் தீர்மானத்தை மேற்கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக ஓர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளமை உலக பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நெருக்கடி நிலைமையால் பொருட்களின் விலை அதிகரிப்பினால் உலக அளவில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள 2வது நாடாக இலங்கை பதிவாகியுள்ளதாக BBC வெரிஃபை ஆய்வு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. வழமையாக நாளொன்றுக்கு 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் பயணிக்கும் ஓர்முஸ் நீரிணை வழியான போக்குவரத்து தற்போது ஒரு சில கப்பல்களாக குறைந்துள்ளதாக BBC வெரிஃபை சுட்டிக்காட்டுகிறது. இதன் விளைவாக எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை அதிகரிப்புடன் ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகள், மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் வேகமாக அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய விவசாய தேவைகளுக்கான யூரியா, பொட்டாசியம், அமோனியா மற்றும் பொஸ்பரேட் போன்ற உரத் தேவைகளில் 1/3 பங்கு பொதுவாக இந்த நீரிணை வழியாகவே கொண்டு செல்லப்படுகிறது. வட அரைக்கோளத்தில் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள் முக்கிய பயிர் செய்கை காலங்களாக இருப்பதால் தற்போதைய உரத் தட்டுப்பாடு ஆண்டின் பிற்பகுதியில் பயிர் விளைச்சல் குறைவதற்கு நேரடியாக வழிவகுக்கும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் ஜெர்மனியின் கீழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டால் உலகளவில் கோதுமை விலை 4.2% பழங்கள் மற்றும் காய்கறிகளின் விலை 5.2% உயரக்கூடும் என குறிப்பிடுகிறது. கீழ் நிறுவனத்தின் தரவுகளின்படி ஓர்முஸ் நீரிணை மூடப்பட்டால் பொருட்களின் விலை அதிகம் உயரக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இலங்கை 2வது இடத்தில் உள்ளது. உணவுப் பொருட்களின் ஒட்டுமொத்த விலை அதிகரிப்பால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளாக ஜாம்பியா 30.7%, இலங்கை 15.3%, தாய்வான் 12.5% மற்றும் பாகிஸ்தான் 11.4% பாதிப்புக்குள்ளாகும் என அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கிடையில் தொலைபேசி ஊடாக இடம்பெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலை தொடர்ந்து 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் அடங்கிய கப்பல் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதரகத்தின் தகவல்படி கடந்த செவ்வாய்க்கிழமை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் தொலைபேசி வாயிலாக கலந்துரையாடினார். இதற்கு முன்னதாக கடந்த திங்கட்கிழமை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கர் இலங்கையின் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித்த ஹேரத்துடன் கலந்துரையாடியிருந்தார். லங்கா IOC நிறுவனம் மார்ச் மாதத்திற்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக மத்திய கிழக்கு மற்றும் சிங்கப்பூர் நிறுவனங்களுடன் ஏற்கனவே ஒப்பந்தங்களை செய்திருந்தது. எனினும் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் மற்றும் கப்பல் பற்றாக்குறை காரணமாக ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிறுவனங்களால் எரிபொருளை வழங்க முடியாமல் போனது.
இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எரிபொருள் விநியோகத்தை சீராக பேணுவதற்காக இந்திய எண்ணெய் கூட்டுத்தாபனத்தினூடாக அவசர எரிபொருள் விநியோகத்தை வழங்குமாறு இலங்கை கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த கோரிக்கையை ஏற்று இந்தியா தற்போது 20,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் உள்ளடங்கலாக மொத்தமாக 38,000 மெட்ரிக் டன் எரிபொருளை இலங்கைக்கு அனுப்பி வைத்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு மத்தியில் இலங்கையின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்திய அரசு லங்கா IOC ஊடாக இந்த ஒத்துழைப்பை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை உதய கம்மன்பில புத்தகம் ஊடாக வெளிப்படுத்தினால் விசாரணைகளுக்கு மிக இலகுவாக இருக்கும். கம்மன்பிலவிடம் விசாரணை அதிகாரிகள் வாக்குமூலம் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என சுகாதாரத்துறை மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்தார். களுத்துறை பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், ඕද 27 යට අප දුන්නනම් අද ඒ 91 පොතේ දක්වන්න පුළුවන්. ඉස්සර කිව්වේ පොත වින්දිතයන්ට සාධාරණයක් කරනවා කියන එක නෙමෙයි 31 වෙනිදා මහමොලකාරයෝ එළිදරව් කරනවායි කියලා. ඉතින් රට බලන් ඉන්නවා අපරාපක්ෂ දෙපාර්තමේන්තුවත් හොයමින් ඉන්න මහමොලකාරයෝ ගම්මන්පිල කලින්ම එළිදරව් කරනවා නම් ඒතර අපරාපක්ෂයටත් පහසුවක් වේවි. අතර මෙහෙම එළිදරව් කරා නම් එතනින් පස්සේ තිබෙන්නේ හරි පහසුයි. ගම්මන්පිලගෙන් කට උත්තර අරගෙන මේ මහමොලකරු හොයාගෙන යන්නේ බලමු ඉතින් පොතේ මොනවද තියෙන්නේ කියලා. உதய கம்மன்பிலவை கைது செய்வதாக அரசாங்கத்தில் யாரும் குறிப்பிடவில்லை. 27ஆம் திகதி நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக முன்னிலையாக இருந்தது. பிணை கிடைத்தால் மார்ச் 31ஆம் திகதி புத்தகத்தை வெளியிடலாம் என்றே குறிப்பிட்டோம். குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகள் ஊடாக தேடும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை உதய கம்மன்பில புத்தகம் ஊடாக வெளிப்படுத்தினால் மிகவும் இலகுவாக இருக்கும். கம்மன்பிலவிடம் விசாரணை அதிகாரிகள் வாக்குமூலம் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம். குண்டு தாக்குதல் பற்றிய உண்மை வெளிவர வேண்டும் என்பதற்காகவே விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. உண்மைகள் வெளிவரும் போது எதிர்க்கட்சியின் ஒரு சில உறுப்பினர்கள் கலக்கமடைவது பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது என்றார். இதே நேரம் மத்திய கிழக்கு நாடுகளில் தோற்றம் பெற்றுள்ள மோதல் நிலைமைக்கு மத்தியில் நாடு என்ற அடிப்படையில் நடுநிலையாக செயற்படுகின்றோம். தாக்குதலுக்குள்ளான ஈரானிய கப்பலில் இருந்து மீட்கப்பட்டவர்களை பாதுகாப்பாக தங்க வைத்துள்ளோம். அரசாங்கத்தின் தீர்மானங்களை உலக நாடுகள் மற்றும் அமைப்புகள் வரவேற்றுள்ள நிலையில் எதிர்க்கட்சியினர் மாத்திரம் போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர். அவர்களின் குற்றச்சாட்டுக்கள் 24 மணி நேரம் கூட தாக்கு பிடிப்பதில்லை. எதிர்க்கட்சி தலைவரும் அவரது பதவிக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் என தெரிவித்தார். இலங்கை ரயில் திணைக்களம் CSRP செயற்திட்டத்தின் கீழ் ஏப்ரல் மாதம் முதல் ஸ்மார்ட் பயணச்சீட்டு முன்னோடி திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் தற்போது நடைமுறையில் உள்ள காகித பயணச்சீட்டுகளுக்கு பதிலாக புதிய டிஜிட்டல் பயணச்சீட்டு முறைமை அறிமுகப்படுத்துவதே நோக்கமாகும். இந்த முன்னோடி திட்டம் ஏப்ரல் மாதத்தில் சில நாட்களுக்கு கலனிவெளி ரயில் மார்க்கத்தில் நாராயண்பிட்ட, நுகேகொடை, மாக்கும்புர, ஹோமாகம மற்றும் பாதுக்கை ஆகிய ரயில் நிலையங்களை உள்ளடக்கியதாக ஆரம்பிக்கப்பட உள்ளது. புதிய முறையில் நவீன பயணச்சீட்டு உறுதிப்படுத்தும் கருவிகள் உள்ளடக்கப்பட உள்ளதுடன் இது பயணிகளின் வசதியையும் செயல்திறனையும் மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பயணிகளுக்கு ஏதுவான மேலதிக வசதிகளும் இதில் சேர்க்கப்பட உள்ளதுடன் இந்த ஆண்டிற்குள் முழுமையான திட்டத்தையும் நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதே நேரம் காலி கராபிட்டிய தேசிய வைத்தியசாலையின் வெளி நோயாளர் பிரிவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள புதிய டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்தை சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் அன்சக விஜயமுனி நேரில் பார்வையிட்டார். மருந்து பெற்றுக்கொள்வதற்காக நோயாளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எதிர்நோக்கும் அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காக ஸ்மார்ட் டோக்கன் முறைமைக்கு அமைய இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இலங்கையில் வைத்தியசாலை ஒன்றில் முதன்முறையாக இவ்வாறான திட்டம் கடந்த 25ஆம் தேதி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நடைமுறையினால் நோயாளர்களும் வைத்தியசாலை ஊழியர்களுக்கும் கிடைத்துள்ள வசதிகள் குறித்து பிரதி அமைச்சர் கேட்டறிந்ததுடன் இத்திட்டத்தை மேலும் முறைமைப்படுத்துவதற்கு தேவையான ஆலோசனைகளையும் அதிகாரிகளுக்கு வழங்கினார். இது ஒரு முன்னோடி திட்டமாகும். எதிர்காலத்தில் இதனை QR முறைமை ஊடாக மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கராபிட்டிய தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் STUM ராங்க தெரிவித்தார். இதன் மூலம் வெளிவாரியாக மருந்து பெறுவதற்கும் இதே முறைமையை அமுல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது.
அத்துடன் முப்படையினர், போலீசார், மதகுருமார்கள், ஓய்வூதியக்காரர்கள் மற்றும் சிரேஷ்ட பிரஜைகளுக்காக இந்த நடைமுறையில் விசேட முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. புதிய டிஜிட்டல் முறையின் கீழ் நோயாளர்கள் தங்களது மருந்து சீட்டை பெற்றுக்கொண்டு மருந்து விநியோகிக்கும் இடத்தில் தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பின்னர் அவர்களுக்கு டோக்கன் ஒன்று வழங்கப்படும். குறித்த இலக்கம் அழைக்கப்படும் போது மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியும் என சுகாதார அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். காலம் மாறினாலும் வாசிப்பு மாறாத வீரகேசரி விடிவெள்ளி மித்திரன் இப்போது உங்கள் வாட்ஸ்ஆப்பில். அச்சுப்பதிப்பின் அதே தரம் இப்போது டிஜிட்டல் வடிவில். எங்கு இருந்தாலும் எந்நேரமும் செய்திகளை விரல் நுனியில் அறிந்திடுங்கள். சிறப்பம்சங்கள்: காலை 6 மணிக்கே உங்கள் கையடக்க தொலைபேசிகளுக்கு வந்துவிடும். அனைத்து சிறப்பு பக்கங்களும் அடக்கம். மாதம் வெறும் 500 ரூபாய் முதல். இன்றே இணையுங்கள். இணையதளம் epaper.mypaper.lk. வாட்ஸ்அப் 9472631930. வீரகேசரி மின்னியல் இதழ். செய்திகள் இனி உங்கள் கைகளில்.